ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டெக்னான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ் டாஸ்க் வாட்ச் ஆப் இருக்கு இல்லையா, அதோட செகண்ட் ஆப் தான் இது. ஸோ இந்த ஆப் வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, இது இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆல்ரெடி நல்லா ரன் ஆகிட்டு இருந்த அந்த ஐஏஎஸ் டாஸ்க் வாட்சிங் ஆப்போட செகண்ட் ஆப்பு. ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு நல்லா ரன் ஆகி அந்த ஆப்லேயே அந்த குரூப்லேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணவே கூடாது. 95% அந்த ஆப்பை யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட நமக்கு ரன் ஆகாது. லாங் டேர்ம் ஆப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15 டேஸில் க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஆப்லேயும் 10 to 15 டேஸில் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். இன்னொன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2000 ரூபா இருக்கா. டாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்குது. அதுவும் அமௌண்ட் வந்து 100 rupees தராங்க. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 2000 ரூபா இருக்கும். ஆனால் வந்துட்டு டாஸ்க் வந்து ஒரு 5-6 டாஸ்க் வரைக்கும் இருக்கும். அதுவும் 50லேருந்து 55 ரூபாய்க்குள்ளே தான் இன்கம் இருக்கும். சரி, அதுவும் இல்லாமல் செகண்ட் வந்து போட்ட அமௌண்ட் எடுக்கவே 30லேருந்து 35 நாளுக்குள்ளே ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸில் போட்ட அமௌண்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விஐபியில் இதில் பாருங்கள், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா பிளானுமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஆப்பில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 3 பிளான் மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக 1-2 ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் க்ளோசிங் ஸ்டேஜில் தான் வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட்லாம் ஓப்பனே பண்ணுவாங்க. ஆனால் இதில் எடுத்த உடனே இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த ஐஏஎஸ் ஆப்பாக இருக்கட்டும், இல்லைனா வேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குல்ல, நம்ம சேனலில் கூட வீடியோ இருக்கும். அது இப்போ போய்ட்டுருக்கு, புதுசாக லான்ச் ஆன ஆப்பு. அந்த ஆப் நல்லாயிருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வேணால் அந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் 3 தான் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் போடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நல்லா ரன் ஆகிற ஆப்பில் உங்களுக்கு 3 பிளான் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஆப் நல்லா போகுது, மேலே போடலான்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும் பார்த்திங்களா. போட்ட அமௌண்ட்டை நம்ம 1 மாதம் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டுக்கு ரெடியாக இருக்கிற டைமில் அவங்க புதுசாக ஒரு பிளான் லான்ச் பண்ணி நம்ம எடுத்த அமௌண்ட்டை திரும்பியும் அதில் போடுற மாதிரி பிளான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளானையும் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படியும் 10 நாள் சுட்டிட்டு தானே போகிறாங்க, அதனால் போடுற வரைக்கும் போட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். அதனால் இந்த ஆப் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அதில் வந்து ரிபேட் அந்த கமிஷன் பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. 10%, 3-1 அவ்வளோதான் இருக்குது. யூஸ்வலாக லாங் டேர்ம் ஆப்பில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விட்ராவலாக இருக்கட்டும், சைனப் 100 ரூபா கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே டிசைன்ஸ்லாம் பார்க்க பக்காவாக இருக்குது. அந்த ஆப் யாருக்கும் யூஸ் பண்ணலை, ஐஏஎஸ் ஆப் யூஸ் பண்ணாதவங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆப் மெசேஜில் வந்துச்சுன்னா கூட இது நல்லா போகும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த ஆப் ஐஏஎஸ் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஆப்பில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக லாஸ் ஆயிரும்ன்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். இதில் நான் வந்து இப்போ என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து நான் குரூப்பில் போடுவேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் ஓகே அப்படின்னா அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க, லாஸ் வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.